Hi guys, I'm Rajkumar. நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா Google AdSense உடைய ரிப்போர்ட் தான் நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போறோம். சரிங்களா? தென் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம till end வரைக்கும் வாட்ச் பண்ணுங்க. அப்பதான் நான் சொல்ற இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு A to Z வந்து புரியும். நண்பா ஆக்சுவலி இப்போ டைம் பாருங்கள் கரெக்டாக 3:53 ஆகுது. அதாவது வெடிகாலம் ஆகுது. நம்ம எப்பவுமே வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறது வந்து பார்த்தாச்சுன்னா எடுக்கிற டைம் வந்து நைட்டு வந்து 11:40 தென் 12:01 12:05 ஆவரேஜாக அந்த டைம் வரைக்கும் நம்ம வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணிட்டு இருந்தோம். ஓகேங்களா? தென் இன்னைக்கு வந்து என்ன ரீசன் நம்ம 3:54 அதாவது வெடிகாலம் 4 மணிக்கு வீடியோ எடுக்கிறதுக்கான மெயின் ரீசன் என்னன்னா ஆக்சுவலி எனக்கு ரொம்பவே வந்து ஃபீவர் அதிகமாகிடுச்சுங்க. வீடியோ வந்து எடுக்க முடியல. தென் அது போக ஹாஸ்பிட்டல் வந்து நான் இருந்தேன், ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தேன். அங்கேருந்து வரதுக்கே ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அதனால் வீடியோ வந்து ஷூட் பண்ண முடியல. ஓகேங்களா? தென் அதனால தான் இப்போது ஓரளவுக்கு ஓகே ஏஞ்சி பேசுகிற அளவுக்கு இருக்குது. அதனால் வீடியோ வந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த டைமில் எடுத்துகிட்ருக்கோம். நம்ம டுடே ரிப்போர்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது கிடையாது. எஸ்டர்டே ரிப்போர்ட் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதனால் கண்ட்ரிஸ் தென் இந்த இடத்துல நம்ம வந்து பேஜஸ் வந்து எல்லாத்தையும் நம்ம மாற்றிக்கலாம். எஸ்டர்டே வந்து பார்த்துருவோம். ஏன்னா நேத்திக்கான ரிப்போர்ட் தான் நம்ம இப்போ வந்து பார்க்க போகிறோம். அதாவது இந்த வீடியோ நீங்கள் இப்போ பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக இது வந்து நேத்திக்கான வீடியோ, நேற்று நைட்டுக்கு எடுக்கக்கூடிய வீடியோ. சரிங்களா? தென் இன்றைக்கான வீடியோ உங்களுக்கு இன்றைக்கி நைட்டு 12 மணிக்கு வந்து நம்ம எடுத்து போடுவோம். இப்போ நான் வந்து எஸ்டர்டே ரிப்போர்ட் நான் ஃபுல்லாக வச்சுருக்கேன். இதை பார்த்தா உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும்னு நினைக்கிறேன். சரி, நம்ம டேரெக்டாக நம்மளுடைய டாபிக்குள்ளே வந்துடலாம். அதுக்கு முன்னாடி சம் இன்ஃபர்மேஷன் நான் சொல்ல ஆசைப்பட்றேன். என்னன்னா நண்பா, நம்ம வந்து வெப்சைட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மானிட்டேஷன் வாங்கி கொடுத்துட்ருக்கோம். ஓகேங்களா? அதாவது ஹோஸ்டிங், டொமைன், அது போக வெப்சைட்டுக்கு தேவையான கண்டென்ட் ரைட்டிங், இது எல்லாமே A to Z நானே பண்ணி ஃபுல் மானிட்டேஷன் வாங்கி கொடுத்துட்ருக்குறேன். ஓகேங்களா? அது போக வெப்சைட்டுக்கு தேவையான கண்டென்ட் ரைட்டிங் ஆர்டிக்கல் வந்து நம்ம எழுதி கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் வெப்சைட் மானிட்டேஷன் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக அதுக்கு வந்து நம்ம கண்டென்ட் ரைட்டிங் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம். சரிங்களா? ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு போஸ்ட் வந்து 150 ஸ்டார்ட் ஆகுது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆல்ரெடி வெப்சைட் வந்து மானிட்டேஷன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா இப்போது என் வெப்சைட்டில் எப்படி ரெவன்யூ வருது, ஒரு நாளைக்கு திடீர்னு $1 வரும், திடீர்னு ஒரு நாளைக்கு $10 வரும். இது போல் உங்களுக்கு ரெவன்யூ வேணும்னா தாராளமாக அதுக்கு சம் கேட்டகரி போஸ்ட் ஆர்டிக்கல்ன்ற மாதிரி ரைட் பண்ணி கொடுத்துட்ருக்கும். அதாவது நீங்கள் எந்த கீவேர்ட்ஸ் கொடுத்தாலுமே என்னால் வந்து அதுக்கு கண்டென்ட் ரைட்டிங் வந்து பண்ணி கொடுக்க முடியும். ஓகேங்களா? எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டா இப்போ நீங்கள் US, UK, சிங்கப்பூர், மலேசியா அதுமாரி ஏகப்பட்ட கண்ட்ரிஸ் இருக்குது நண்பா. அதாவது ஒரு சில கண்ட்ரிஸ் மட்டும் இல்லை, 200க்கும் மேற்பட்ட கண்ட்ரிஸ் வந்து இருக்குது. சரிங்களா? அதுபோல் எந்த கண்ட்ரியில் அதிகமான CPC இருக்குமோ அது போல் கண்ட்ரியை டார்கெட் பண்ணி தான் நம்ம வந்து போஸ்ட்டை வந்து ரைட் பண்ணி கொடுப்போம். சரிங்களா? அதாவது நிறைய பேர் வந்து நினைப்பீங்க இவங்க வந்து ஒரு AI டூல் வந்து யூஸ் பண்ணி கண்டென்ட் ரைட்டிங் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஒரு கண்டென்ட் நாங்கள் மேக் பண்ண மினிமம் 2 hours எங்களுக்கு வந்து டைம் எடுத்துக்கும். சரிங்களா? அதனால் புரிஞ்சுக்குங்க நான் என்ன சொல்ல வரேன்னு. உங்களுக்கு அப்படி சாட்டிஸ்ஃபைடு இல்லைன்னா நீங்கள் தாராளமாக ஒரு போஸ்ட் வாங்கி பாருங்கள். உங்களுக்கு அப்போவே தெரியும். அந்த ஒரு போஸ்ட்டில் இருக்கிற குவாலிட்டி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? அது AI டூல் யூஸ் பண்ணி எழுதுறதா அல்லது நம்ம மேனுவல் ரைட்டிங்கான்னு சொல்லிட்டு உங்களுக்கு அப்போவே தெரிஞ்சிடும். ஓகேவா? சரி, நம்ம டாபிக்குள்ளே வந்துடலாம். தென் அது போக நம்ம அதாவது என்னது எந்த இடத்த விட்டா வெப்சைட் வந்து கண்டென்ட் ரைட்டிங் பண்ணி கொடுத்துட்ருக்குன்னு சொன்னேன். அதாவது ஒரு போஸ்ட் 150 ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொன்னேன்ல. அது போக வெப்சைட்டுக்கு தேவையான பேக் லிங்க்குங்க. அதாவது பேக் லிங்க்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன் சிம்பிளா. இப்போ உங்களுடைய டொமைன் நேம் இருக்கு. அதாவது இப்போ என்னோட டொமைன் நேம் வந்து mrfool.com. இப்போ என்னோட டொமைன் வந்து அதர் வெப்சைட்ல இருக்கிறது தாங்க பேக் லிங்க். சரிங்களா? இதை விட நான் ஷார்ட்டா சொல்ல முடியாது. எந்த அளவுக்கு நம்மளுடைய டொமைனுக்கு வந்து பேக் லிங்க் அதிகமாக இருக்கும், நம்ம வெப்சைட்டுக்கு வரக்கூடிய டிராஃபிக்குமே வந்து அதிகமாக இன்க்ரீஸ் ஆகும். சரிங்களா? தென் உங்களுக்கு பேக் லிங்க் வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக என்னை வந்து கன்சியூம் பண்ணலாம். அதாவது 2000க்கும் மேற்பட்ட பேக் லிங்க் வந்து நம்மக்கிட்ட சோர்ஸ் அவைலபிளில் இருக்குது. சரிங்களா? அபோவ் டொமைன் அத்தாரிட்டி 30க்கு மேலே இருக்கக்கூடிய வெப்சைட்ல தான் நம்ம பேக் லிங்க் வந்து சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். தென் ஃபைனலி ICPC இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸுங்க. அதாவது இன்சூரன்ஸு, லாயரு, இந்தமாரி கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட ICPC இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் டார்கெட் பண்ணி சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது இது ஏன்னா அந்த இடத்த சொல்கிறேன் கண்ட்ரிஸ்ன்னு சொல்லிட்டு, பர்டிகுலராக ஒரு சில கண்ட்ரிக்கு மட்டும்தான் நம்ம நல்ல CPC வந்து கிடைக்கும். நீங்கள் எல்லா கண்ட்ரிக்குமே டார்கெட் பண்ணுறது வேற. இது வந்து நான் பர்டிகுலர் எப்படி ஃபில்டர் பண்ணோன்னா என்னுடைய வெப்சைட்டுக்கு வந்து ஒவ்வொரு கண்ட்ரிக்குமே வரக்கூடிய கிளிக்ஸு தென் ஆட் ரெவன்யூ வச்சு தான், அதனுடைய டேட்டா வச்சு தான் அந்த கீவேர்ட்ஸ் நம்ம எடுத்து வந்து நம்ம எல்லாத்தையும் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாத்தையும் வந்து எடுத்து அப்படியே கொடுக்குறது வந்து கிடையாது நம்ம. ஓகேங்களா? பர்டிகுலராக ஒவ்வொரு நாளும் எனக்கு வரக்கூடிய ரெவன்யூ பர்டிகுலர் எந்த கண்ட்ரியில் வருதுன்னு சொல்லிட்டு நம்ம எல்லா டேட்டாவும் கேதர் பண்ணி தான் அந்த கண்ட்ரியை தகுந்த போல நம்ம கீவேர்ட்ஸ் சேல்ஸ் பண்ணுறோம். ஃபைனலி இப்போ யூடியூப் சேனல் நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைபர் ஆர் வாட்ச் அவர் வந்து ஏற்றதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுவீங்க. சரிங்களா? அந்த சப்ஸ்கிரைபர் வாட்ச் அவர் வந்து என்னால் ஏற்றி கொடுக்க முடியும். சோர்ஸ் அவைலபிளில் இருக்குது. ஓகேங்களா? அதாவது நீங்கள் யூடியூப் சேனலுக்கு வந்து மானிட்டேஷன் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு ரொம்ப நாள் வீடியோ போட்டிருப்பீங்க.
தெரிஞ்சோ தெரியாமல் ஏதோ ஒரு இது எப்படி சொல்கிறது, ஒரு வீடியோ மட்டும் ட்ரெண்டிங்கில் போயிட்டு அந்த வீடியோக்கு மட்டும் வாட்ச் ஹவர் வந்திருக்கும். ஆனால் என்னதான் ட்ரெண்டிங்கில் போனாலுமே கூட சப்ஸ்கிரைபர் ஒன்று இருக்குல்ல, அது வந்தால் தான் ஆச்சு, வரலன்னா ஒன்றும் பண்ண முடியாது. தென் உங்களுக்கு சப்ஸ்கிரைபர் மட்டும் வேணும்னாலும் என்னால் எழுதி தர முடியும். தென் வாட்ச் ஹவர் வேணும்னாலும் மட்டும்னாலும் என்னால் எழுதி தர முடியும். ஓகேவா? உங்களுக்கு எதில் வேணும்னாலும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப் ஒத்துருக்கேன். குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கான எனி டவுட்ஸ் A to Z வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேவா? தென் அதுக்கு முன்னாடி இந்த டாபிக் உள்ள போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய வெப்சைட் நேம் வந்து சொல்லிடுறேன். என்னுடைய வெப்சைட் mrfool.com. கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோட சைட்டெல்லாம் நான் கொடுத்துருக்கேன். ஒன் டைம் போய் சைட்டை போய் விசிட் பண்ணி பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு ரெக்கக்னைஸ் பண்ண முடியும். ஏன் அதை நான் சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு என் சைட்டுக்கு உங்கள் சைட்டுக்கு டிஃப்ரென்ஸ் போய் பாருங்கள். என்னுடைய கண்டென்ட் குவாலிட்டிக்கு உங்களுக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸாக இருக்கும். ப்ரோ நான் உங்கள் சைட்டை போய் பார்த்துட்டேன், சைட்டுக்குள்ளே மோஸ்ட்லி வந்து கண்டென்ட்டோட சம் கீவேர்ட்ஸ் அதிகமாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா நண்பா, நீங்கள் வந்து ஒரு விதமான SEO ஃபாலோ பண்ணுவீங்க, நான் ஒரு விதமான SEO ஃபாலோ பண்ணுவேன். இதை பற்றி எல்லாமே என்னால் ஓப்பனாக சொல்ல முடியாது, ஏன்னா இது வந்து கம்யூனிட்டி கைட்லைன்ஸ்க்கு கீழே போயிடும். அதனால் சொல்ல முடியாது. புரிஞ்சுக்கோங்க நான் என்ன சொல்லுறேன்னு. என்னோடய வெப்சைட் நேம் வந்து நான் mrfool.com சொன்னேன்ல, இங்கே பாருங்கள். என்னோடய வெப்சைட்லேருந்து லாஸ்ட் 7 daysல வந்திருக்க ரெவன்யூ mrfool.com இருந்து பாருங்க, $191.42 வந்து வந்திருக்குங்களா. கீழே இருக்கிற சப்டொமைனில் பாருங்க 0.01 சென்ட்ஸ் வந்து கிடைச்சிருக்கா. அதாவது இது ஏன்னா வெப்சைட் டொமைன் நேம் காட்டுறதுக்கு மெயின் ரீசன் என்னன்னா, நிறைய பேர் வந்து ஃபேக்கான ரிப்போர்ட் இவர் காட்டுறாரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதனால தான் இப்போ சைடோட கிராஃப் டீட்டெயில் பாருங்க, நான் எவ்வளோ ஆட் வச்சிருக்கேன், தென் எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்குன்னு பாருங்க. இப்போ லாஸ்ட்டு இப்போ 1 வீக்கான இப்போ இன்னைக்கு டேட் வந்து அதாவது ஒன்றாம் தேதி நீங்கள் 7 days ஆயிடுச்சு. அதாவது 1 வீக்கான ரிப்போர்ட் பாருங்க, உங்களுக்கு ஆன் தி வேலை எல்லாமே கரெக்டாக அப்டேட்டில் இருக்கும். சரிங்களா? தென் இதை பார்த்தா உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும்னு நினைக்கிறேன். சம்டைம் இதில் உங்களுக்கு பார்த்தாச்சுன்னா புரியல அப்படின்னா நான் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னன்னு மட்டும் சொல்லிடுறேன். பர்டிகுலராக நமக்கு எந்தெந்த கண்ட்ரிலேருந்து எவ்வளோ ரெவன்யூ வருது, இந்த கிராஃப் டீட்டெயில் இந்த அனலைஸ் பாருங்கள். UK, தென் US, தென் இந்தியா, குவைத் அண்ட் ஸ்ரீலங்கா, இந்த பர்டிகுலராக 5 கண்ட்ரியில் மட்டும் US அண்ட் UKவில் மட்டும் பாருங்கள் $161.07 வந்து கிடைச்சிருக்கா. அதுவே UKலேருந்து பாருங்கள் $23.18 வந்துருக்கு. இந்த கிராஃப் டீட்டெயில் வச்சு இப்படி தான் ரெக்கக்னைஸ் பண்ணுறதும். ஓகேவா? தென் பர்டிகுலராக நான் மொத்தத்துக்கு எவ்வளோ ஆட் வச்சிருக்கேன்னா அங்கே பாருங்கள், வேர்ட்பிரஸ் ஹோம்ன்றது வந்து ரெஸ்பான்சிவே ஆடு. சரிங்களா? அதாவது இப்போ ஹெட்டர் ஆர் ஃபுட்டரில் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஷோ பண்ணும்போது நல்லா பெருசாக வரும்ல, அதுதான் ரெஸ்பான்சிவ் ஆடு. அதுக்கு மட்டும் பாருங்கள் 5780 இம்ப்ரெஷன் வந்து கிடச்சிருக்கு லாஸ்ட் 7 daysல. 284 ஆடுகளுக்கு நடந்திருக்கு, பர்டிகுலராக அந்த ஒரே ஆடுகளுக்கு மட்டும். சரிங்களா? வந்திருக்கு ரெவன்யூ $110.31 வந்து ரெஸ்பான்சிவ் ஆடுகளுக்கு ஆகி $110.31 வந்து கிடச்சிருக்கு. அதுவே ICPC ஆடு, அதாவது 300-250 கட்டமாக வரும் இல்லையா, சின்னதாக சோப்பு டப்பா மாதிரி, அதுதாங்க ICPC ஆடு. சரிங்களா? அது வந்து 714 இம்ப்ரெஷன் வந்து கிடச்சிருக்கு. 2 ஆடுகளுக்கு தாங்க நடந்திருக்கு. ஏன்னா இது வந்து கண்டென்ட்டுக்கு சென்டரில் வைக்கிறதால மோஸ்ட்லி வந்து ஆடுகளுக்கு நடக்கிறது வந்து அவாய்ட் தான் ஆகும். பட் நமக்கு மோஸ்ட்லி ரெஸ்பான்சிவ் ஆடு தான் நம்ம வந்து அதிகமாக பக்காவாக வைக்க வேண்டிய இடத்த வச்சாலே போதும், ஆடுகளுக்கு நடந்தால் நமக்கு ரெவன்யூ வரும். ஓகேவா? அதுக்கு 2 ஆடுகளுக்கு நடந்து 0.33 சென்ட்ஸ் வந்து கிடச்சிருக்கா. கீழே இருக்கிறது வந்து 2 பிளாகருக்கு வச்சுருக்கேன், சேம் ரெஸ்பான்சிவ் ஆடு ஒன்று, ICPC ஆடு வேணும். ஓகேங்களா? தென் அது போக வேறு என்ன காட்டலாம், இந்த இடத்த பாருங்கள். இந்த இடத்த டீட்டெயிலாகவே இருக்கும், எந்தெந்த கண்ட்ரிலேருந்து லாஸ்ட்டு 7 days வந்திருக்குன்னா சேம் அதே தாங்க பாருங்கள். US-லேருந்து $161.07 வந்து கிடைச்சிருக்கு. இது பாருங்கள், தெரியுதுங்களா தெளிவாக? இந்த இடத்த பாருங்கள், mrfool.com அந்த வெப்சைட்லேருந்து வரக்கூடிய ரெவன்யூ தான் அது எல்லாமே. மேலே இருக்குது பாருங்கள் டொமைன், தெரியுதுங்களா? இப்போது US-லேருந்து $161.07, அதுவே UKலேருந்து $23.18, இந்தியாவிலேருந்து $6.07 வந்து கிடச்சிருக்கு. குவைத்திலேருந்து 0.40 கீழே பாருங்கள். ஸ்ரீலங்காவிலேருந்து 0.34 வந்து கிடச்சிருக்கு. ஓகேவா? இப்போது 100% உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன் என்ன சொல்ல வரேன்னு. சம்டைம் புரியல அப்படின்னா நம்ம சேனலில் போய் ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் போய் செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிரும். சரியா? இதில் இருக்கிற ஒவ்வொரு பாக்ஸும் நான் வந்து உங்களுக்கு டீப்பாக சொல்லணும் அப்படின்னா 1 ஹவருக்கு மேலே வீடியோ வந்து கிராஸ் ஆகிடும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நான் ஷார்ட்டாக சொல்லிவிட்டு வீடியோ வந்து முடிக்க ட்ரை பண்ணுறேன். தென் இப்போ வந்து நம்ம மெயின் டாபிக் வந்துடலாம். ஏன்னா நான் ஸ்டார்டிங் எடுத்தோன்னே சொன்னேன் நம்ம எஸ்டர்டே ரிப்போர்ட் தான் பார்க்க போனேன். எஸ்டர்டேவில் பாருங்கள் $1.67 தான் வந்திருக்கு. சரிங்களா? தென் அது வந்து அது ஏன் வந்திருக்குன்னு சொல்லிட்டு நம்ம டீப்பாக பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள், பேஜ் யூஸ் பாருங்கள், ஆடுகளுக்கு பாருங்கள். இது ஏன் நான் இந்த இடத்த சொல்கிறேன்னா, ஆக்சுவலி நான் டே டு டேட் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி வீடியோ கொடுக்கறதால, அதாவது புதுசாக வரவங்களுக்கு தெரியாது இல்லையா, தெரிஞ்சுக்கங்க நண்பா.
கிட்டத்தட்ட நான் வந்து 5 மந்த் வந்து கூகுள் ஆட்சன்ஸ் உடைய ரிப்போர்ட் வந்து எக்ஸ்பெரிமெண்ட்டாக பண்ணி வீடியோ வந்து நம்ம சேனல் அப்லோட் பண்ணிட்டு வரோம். இது 6வது மாதம் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வந்துட்டு இருக்கிறோம். சரிங்களா? இதில் ஏகப்பட்ட பேர் என்னோட சைடு மிஸ்யூஸ் பண்ணுறதுக்காக வேணும்னே ஒரே ஒரு ஐபியில் வந்து ஆடு கிளிக் பண்ணுறது இந்த மாதிரி சொல்லிட்டு எப்படி ஏகப்பட்ட பேர் டே டு டேட்டில் வந்து என்னுடைய சைட் வந்து மிஸ்யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சரிங்களா? அந்த விதத்தில் நம்ம வந்து ஆட்ஸில் அனைத்தும் ஆஃப் பண்ண வேண்டிய சுச்சுவேஷனுக்கு நான் தள்ளப்பட்டேன். ஓகேங்களா? அதனால நைட்டு வந்து ஆவரேஜ் 8 மணிக்கு மேலே தான் நான் வந்து ஆட்ஸ்லாம் ஆன் பண்ணி வைக்க வேண்டிய சுச்சுவேஷன். அதனால நமக்கு பாருங்கள் பேஜஸ் வந்து கம்மியாக இருக்குது. ஏன்னா மோஸ்ட்லி வந்து ஆட்ஸ்லாம் வந்து ஆன் பண்ணி வச்சாதான் நமக்கு வந்து ஆட்சன்ஸில் வந்து பேஜஸ்லாம் கவுண்டனிங் ஆகும். பாருங்கள் பேஜஸ் வந்து 526 தான் இருக்கா. தென் கிளிக்ஸ் பாருங்கள் 41 கிளிக்கு 500க்கு 41 கிளிக்கு வரவே கூடாது நண்பா. அப்படி வந்ததுன்னா என்ன ஆகுனா சிடிஆர் ஓவர் ஹை ஆகும், நமக்கு ஆட் லிமிட் வரும். பட் அப்படி இருந்தாலுமே நான் ஓரளவுக்கு நியூட்ரலைஸ் பண்ணி வச்சிருக்கேன். பாருங்கள் இந்த இடத்து தெரியுதா. இப்போ இந்த பேஜஸ் 526 பேரில் 41 பேர் ஆடை வந்து கிளிக் பண்ணுறாங்க. இவங்களுக்கு இன்னும் தெளிவாக சொல்லணும்னா இப்போ நீங்கள் கூகுள் ஆட்சன்ஸ்லேருந்து மானிட்டேஷன் வாங்கியிருக்கீங்கன்னா வச்சுக்கிங்களேன், அது கண்டிப்பாக கூகுள் ஆட்சன்ஸ்லேருந்து விளம்பரம் வந்து நம்ம வெப்சைட்டில் காட்டுவாங்க. அந்த வரக்கூடிய விளம்பரங்கள் வந்து இப்போது 526 பேர் என்னோட சைட்டுக்கு வந்திருக்காங்க. அதில் 41 பேர் ஆடை கிளிக் பண்ணுறாங்க. 41 பேர் ஆடை கிளிக் பண்ணதால் வந்திருக்கிற ரெவன்யூ $1.67 வந்து கிடச்சிருக்கு. சரிங்களா? தென் இந்த பேஜ் ஆர்பிஎம் அண்ட் சிபிசி பாருங்கள். இந்த பேஜ் ஆர்பிஎம்னா என்ன, சிபிசின்னா இது வந்து டிராஃபிக் காஸ்ட் அப்படி இல்லைன்னா காஸ்ட் ஃபார் கிளிக். சரிங்களா? புரியல ப்ரோ கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்க அப்படின்றவங்களுக்கு நண்பா, இப்போ நம்ம வெப்சைட்டில் வந்து ஒரு விசிட்டர் தென் விசிட்டர் இல்லைனா ஒரு மல்டிபிள் யாராச்சும் ஒருத்தர் ஓகேங்களா, அவங்க வந்து நம்ம வெப்சைட்டுக்குள்ளே ஒரு காட்டக்கூடிய விளம்பரங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் வந்து ஒரு கிளிக் பண்ணாங்கன்னா நமக்கு பேஜ் ஆர்பிஎம் பாருங்கள் $3.17 இருக்கா. அப்போது $3.17 வந்து நமக்கு கிடைக்கணும். ஆனால் நமக்கு உண்மைக்குமே அவ்வளோ கிடைக்குதான்னு பார்த்தாச்சுன்னா கிடைக்காது. ரீசன் என்னன்னா சிபிசி பாருங்கள் 0.04% வந்து சிபிசி இருக்குது. ஓகேங்களா? அப்போது என்ன ப்ரோ சொல்ல வரீங்க, எனக்கு புரியல, கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கன்னா நண்பா. இப்போ நமக்கு அந்த சிபிசி இருக்குல்ல, அப்போது ஒரு ஆடு கிளிக் நடந்தால் 4 சென்ஸ் தான் கிடைக்கும். ரீசன் என்னென்னா இப்போது இன்சூரன்ஸு, லாயரு, கார் ஆக்சிடென்ட் இது வந்து ஐசிபிசி கீவேர்ட்ஸ்ன்னுவோம். இது வந்து மினிமம் ஃப்ரீ டூலில் கூட நீங்கள் செக் பண்ணி பாருங்களேன், $150 $300 மேலே தான் இருக்கும் சிபிசி. அதுவே இப்போ லோ சிபிசி கீவேர்ட்ஸ்னால் இப்போ ஒரு ஃபுட்டை பற்றி போடுறது, தென் ஒரு வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி பற்றி போடுறது, தென் ஒரு ரிவ்யூ மாதிரி எழுதுறது, அந்த மாதிரி போட்டாங்கன்னா அதுக்கு சிபிசி கொஞ்சம் கூட இருக்காதுங்க. ஓப்பனாக சொல்ல போனால் $1க்கும் கீழே கம்மியாக இருந்ததுன்னா அப்போ ஒரு விசிட்டர் வந்து ஒரு ஆடு கிளிக் பண்ணுறாங்கன்னா அந்த ஆடு வந்து நமக்கு லோ குவாலிட்டி ஆடு தான் காட்டுவாங்க. எந்த அளவுக்கு நீங்கள் ஐசிபிசி இருக்கக்கூடிய கண்டென்ட்டில் வந்து நீங்கள் போஸ்ட் போடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஆடுமே வரும். பர்டிகுலராக ஒவ்வொரு கண்ட்ரிக்குமே ஒவ்வொரு கிளிக்குமே அமௌண்ட் வந்து வேரியபிள் ஆகும். சரிங்களா? அது நான் டீப்பாக சொல்கிறேன். இப்போ பக்கத்தில் இம்ப்ரெஷன் வந்து பாருங்கள் 1060 இம்ப்ரெஷன் வந்து இருக்குது. சரியா? தென் இந்த இம்ப்ரெஷன் எது மூலியமாக வருதுன்னா 526 பேர் நம்ம சைட்டுக்கு வந்திருக்காங்க இல்லையா, அந்த 526 பேரும் எவ்வளோ மினிட்ஸ் உள்ள இருந்தாங்களோ அதை பொறுத்து தாங்க இந்த இம்ப்ரெஷன் வந்து நமக்கு கவுண்டனிங் ஆகுது. இது மூலிமா நமக்கு அமௌண்ட்டில் ஒரு சென்ஸ் கூட கிடைக்காது. நல்லா புரிஞ்சுக்குங்க. கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆடுகளுக்கு நடந்தால் அமௌண்ட் வரும், இல்லைனா அமௌண்ட் வராது. சரிங்களா நண்பா? என்னால் பேச முடியல, ரொம்பவே கஷ்டப்பட்டு பேசிகிட்டு இருக்கிறேன். ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள் உங்களுக்கு வீடியோ பிடிக்கலையா தாராளமாக நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு இப்போ கூட போயிடலாம். தென் கீழே பாருங்கள் பேஜ் சிடிஆர் 7.79%. ஆக்சுவலி இது வந்து ரொம்பவே அதிகம் தான். ரீசன் என்னென்னா எப்பவுமே சிடிஆர் வந்து 10க்கு மேலேயே போகக்கூடாது. சரிங்களா? சம்டைம் 10க்கு மேலே போகுதுனாவே நம்ம சைடுக்கு வந்து எந்த செகண்ட் ஒன்று ஆட் லிமிட் விடலாம். தென் ஆட்சன்ஸ் சஸ்பெண்ட் கூட போட்டு விடுவாங்க. ஒரு சில டைமில் ஆட்சன்ஸ் டிசபிளே கூட ஆகிடும். அதாவது நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கிறாங்க சிடிஆர் வந்து எப்பவுமே 1 இருந்தால் 2 இருந்தால் தான் எதனா ஒன்று நடக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் ஓப்பனாக சொல்ல போனால் நான் சிடிஆர் 10க்குள்ளே மெயின்டைனிங் பண்ண சொல்கிறதுக்கான மெயின் ரீசன் என்னென்னா என்னோடய எக்ஸ்பீரியன்மெண்ட்டெல்லாம் நான் சொல்கிறேன். டே டு டேட்டில் வந்து நம்ம 5 மந்த்துக்கு மேலே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்கலாம். அதனால தான் சொல்கிறேன். இந்த 5 மந்தில் நமக்கு ஒரு டைம் கூட ஆட் லிமிட் வந்தது கிடையாது. உங்களுக்கு பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த விதத்தில் சிடிஆர் 10க்குள்ளேயே மெயின்டைனிங் பண்ணுங்கள், அதுதான் உங்களுக்கு சேஃப். அதேமாரி 10க்கு மேலே போகுதுன்னா உங்களுக்கு அன்சேஃப். உங்களுக்கு பட்டா தான் புரியும். ஓகேங்களா? அதனால் புரிஞ்சுக்கங்க நான் என்ன சொல்ல வரேன்னு. 10க்கு மேலே போகாத மாரி பார்த்துங்க. எனக்கு 10க்கு மேலாம் போகிறது அதை நான் எப்படி குறைச்சி பார்த்தது அதெல்லாம் தெரியாது, நீங்களே சொல்லிட்டு போங்க அப்படின்றவங்களுக்கு இது நான் சொல்ல கூகுளோடைய ப்ரைவேசி பாலிசி ரூல்ஸில் இருக்குது. என்னென்னா இப்போது 250 பேர் நம்ம சைட்டுக்கு வராங்கன்னா வச்சுக்கோங்களேன், அதில் 2 ஆடு கிளிக்கு நடக்கலாம். 1500 பேர் வராங்கன்னா அதில் 10 ஆடு கிளிக்கு நடக்கலாம். சிடிஆர் 0.8க்குள்ளே, அதாவது 0.8 இருக்கும். சரிங்களா? இது வந்து நான் சொல்கிறது 0 அதாவது 10க்குள்ளே தான் வரும். ஓகேங்களா? அப்போது 100க்கு 5 பேர் வந்து ஆடு கிளிக் பண்ணலாம். அதுவே 1000 பேர் வராங்கன்னா அதில் 50 பேர் மினிமம் 45லேருந்து 50 ஆடு கிளிக் நடக்கலாம். சிடிஆர் 5 அல்லது 6 இப்படி தாங்க இருக்கும். 10க்கு மேலே போகவே போகாது. இப்போ நான் சொல்கிற கணக்கு வச்சு உங்கள் வெப்சைட்டுக்கு எவ்வளோ டிராஃபிக் வருதோ அதை பொறுத்து ஆடு கிளிக்கு நடக்கிறது. தயவு செஞ்சு
பார்த்து மெயின்டைனிங் பண்ணுங்க. ஓகேவா? இது ஏன் நான் சொல்கிறேன்னா, வரத்து 100 பேராக இருக்கும், ஆடுகளுக்கு 50 ஆடுகளுக்கு நடக்கும், சிடிஆர் வந்து 100 150 இருக்கும். அப்படிலாம் இருக்குன்னா வச்சுக்கோங்களேன், உங்கள் டொமைன் வந்து 3 மாதம் கூட சர்வே ஆகாது. அதனால தான் சொல்கிறேன். தென் இப்போது அந்த $1.46 வந்திருக்குல்ல, அது மெயினாக பாருங்கள், இந்த கண்ட்ரீஸில் பாருங்கள். தென் இது வந்து எஸ்டிஏ தான் இருக்குது, தெரியுதுங்களா? இந்தியாவில் வந்து பாருங்கள் 487 பேரில் 36 பேர் ஆடு கிளிக் பண்ணிருக்காங்க. அது எப்படி நண்பா 100க்கு 10 பேருன்றது எப்படி எக்ஸைட்டிங்காக அவ்வளோ? நான் தான் சொன்னல, யாரும் என்னோட சைட்டை மிஸ்யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்டார்டிங்காக சொன்னல. இதுதான் ஏன்னா டே டு டேட்டில் வந்து இப்படி தான் எல்லாருமே மிஸ்யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. என் சைட்டை அவங்ககிட்ட இருந்து பார்த்துக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் அப்படின்ற ஒரே ரிஸ்க்காக தான் வீடியோ வந்து மேக் பண்ணிட்டு இருக்கிறேன். அவங்களுக்கு ஆனால் புரியவே மாட்டேங்குது. நான் வந்து இது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டுக்குன்னு சொல்லிட்டு தான் இந்த டொமைன் வச்சு நான் வீடியோ போட்டுட்டு இருக்கிறேன் தவிர இதோடைய எப்படி சொல்கிறது பர்சனல் வெப்சைட்லாம் கிடையாது. ஓகேங்களா? இது போல் இந்த ஏகப்பட்ட சைட்டு நான் வச்சுருக்கேன். ஒவ்வொரு சைட்டில் நல்ல ரெவன்யூ எடுத்துகிட்டு இருக்கிறேன். ஓகேங்களா? புரிஞ்சுக்குங்க. அதனால் உங்களுக்கு தேவையில்லாத உங்களுடைய டைம் விட்டுட்டு போய் ஆடை கிளிக் பண்ணி வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஓகேங்களா? இந்த வெப்சைட்டு போனால் இன்னொரு வெப்சைட் சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்து நான் வீடியோ போட முடியும் என்னால். புரியுதுங்களா? அதனால் நீங்களே கூட வெப்சைட்டுக்குள்ளே போகிறீங்கன்னா போய் பாருங்கள், ரெஃபரல் எடுத்துகிட்டு அந்த மாதிரி குவாலிட்டியாக வெப்சைட் பில்ட் பண்ணுங்கள். அதை விட்டுட்டு ஆடு கிளிக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஆடு யாரும் கிளிக் பண்ண வேண்டாம். தென் இப்போ மலேசியாவில் வந்து பாருங்கள் 3 பேர் நம்ம சைடுக்கு வந்திருக்காங்க. ஒரே ஒரு ஆடு கிளிக்கு வந்திருக்க 0.17 சென்ஸ் வந்து கிடச்சிருக்கு. தென் நல்லா பாருங்கள், ஒரே ஒரு ஆடு கிளிக்கு தான், ஆனால் 17 சென்ஸ் வந்து கிடச்சிருக்கு. யூனிட் சர்ச்சில்னு பாருங்கள் 7 பேர் நம்ம சைடுக்கு வந்து விசிட் பண்ணிருக்காங்க. ஒரே ஒரு ஆடு கிளிக்கில் 0.15 சென்ஸ் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. தென் ஸ்ரீலங்காவில் வந்து 17 பேர் நம்ம சைடுக்கு வந்து விசிட் பண்ணிருக்காங்க. 2 ஆடுகளுக்கு நடந்திருக்கு 0.14 சென்ஸ் வந்து கிடச்சிருக்கு. தென் கோயட்லேருந்து 4 பேர் மட்டும் நம்ம சைடுக்கு வந்து விசிட் பண்ணிருக்காங்க. ஒரே ஒரு ஆடுகளுக்கு 0.11 சென்ஸ் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. தென் இப்போ உங்களுக்கு இதை பார்த்தா ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தென் பிடிச்சா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆக்சுவலி வெடிய காலம் ஆயிடுச்சு நண்பா, 4 o'clock ஆயிடுச்சு. இன்னும் ஜஸ்ட் வந்து ஒரு 2 hour கூட இல்லை. ஏன்னா 6 o'clock ஆகிடுச்சுன்னா அவ்வளோதான், ஃபுல்லாக வலிச்சுன்னு ஆகிடும். பட் ஆனால் இவ்வளோ டைம் வரைக்குமே நம்ம வந்து ஒர்க்கை தான் போயிட்டு இருந்ததுங்க. ரீசன் என்னன்னா, ஹாஸ்பிட்டல் போய்ட்டு வந்து நம்ம கிளைண்ட்டுக்கு வந்து கண்டென்ட் ரைட்டிங் பண்ண வேண்டியது இருந்தது. அது கண்டென்ட் ரைட்டிங் பண்ணிவிட்டு அது போக வெப்சைட்டுக்கு ஒருத்தருக்கு பில்ட் பண்ண வேண்டியது தீம் கஸ்டமைசேஷன் நம்ம கிளைண்ட்டுக்கு, அவங்களுக்கும் கொஞ்சம் போயிட்டு இருந்தது. தென் சிங்கப்பூர்லேருந்து ஒரு சில கிளைண்ட் வந்திருந்தாங்க வெப் டிசைனிங்க்கு, அவங்களுக்கும் போக வேண்டிய சுச்சுவேஷன் எல்லாரும். அதாவது ஸ்லிப்பிங்கிறது கிடையாது, ஃபுல் ஒர்க்காக தான் போயிட்டுருக்கு. ஏன்னா இதுதான் என்னோடய ஃபுல் டைம் பிஸ்னஸ். புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்னு? அதனால் உங்களுக்கு ஏதாச்சும் வெப்சைட் பில்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலும் என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். அல்லது உங்களுக்கு வெப்சைட்டுக்கு கண்டென்ட் ரைட்டிங் ஆர்டிகல் வேணும்னாலும் என்னை தாராளமாக கான்டாக்ட் பண்ணலாம். 100% வந்து உங்களை மானிட்டேஷனுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன். சரிங்களா? தென் இப்போ வந்து நம்ம டுடே ரிப்போர்ட்டே வச்சுருவோம். ஏன்னா டுடே ரிப்போர்ட் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வரும். எப்போ வரும்னா இன்னும் நைட்டு இப்போது 12 மணிக்கு 11:40 அந்த டைமில் எடுத்து நம்ம போடுவோம். சரிங்களா? இப்போ பாருங்கள், டுடேவில் டைம் பாருங்கள் 4:10 ஆகுது எக்ஸாக்டிங்காக. ஆனால் இந்த டைமுக்கு பாருங்கள் எனக்கு 145 பேர் சைடுக்கு வந்திருக்காங்க. அதில் 2 ஆடுகளுக்கு நடந்திருக்கு. சிடிஆர் 1.38 இருக்குதா பாருங்கள். சிபிசி பாருங்கள் 0.08 சென்ஸ் வந்து இருக்குதா. இதுதான். ஆனால் நிறைய பேர் நம்ப மாட்டேங்கிறாங்க. பட் இந்த அன்டைமில் எடுத்தாலுமே நமக்கு இந்தமாரி டிராஃபிக் வருதுன்னா, ஆக்சுவலி உண்மையாக சொல்ல போனால் ஆர்கானிக்காக வந்தால் மட்டும்தான் டிராஃபிக் உள்ளே வரும், எந்த டைம் வேணால். ஓகேங்களா? அதுவே நீங்கள் சோஷியல் மீடியா அந்த மாரிலாம் ரெஃபர் பண்ணுறீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இந்தமாரி அன்டைம்லாம் உங்களுக்கு உள்ளே வராது டிராஃபிக். புரிஞ்சுக்கங்களா? நீங்களா ஷேர் பண்ணி வர வச்சு கூட வராது. இதுதான் ஆர்கானிக்காக வர்றது வந்து எந்த டைம் வேணால் அது வரும் போகும். ஓகேங்களா? தென் இப்போ தெரியுதுங்களா 145 பேர். தென் டுடே டாலர் பாருங்கள் 0.14 சென்ஸ். ஓகேங்களா? எனவே இவ்வளோ நேரம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் டில் எண்டு வரைக்கும் நீங்கள் வாட்ச் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த சேனலை என்ன சொல்கிறது, உங்களுக்கு ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன். பேச முடியல நண்பா, ஓப்பனாக சொல்ல போனால் அதுதான். தென் உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை கிடைக்கும். சம்டைம் ஃபைனலி மறுபடியும் சொல்கிறேன், நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மானிட்டேஷன் வாங்கி கொடுத்துட்ருக்கோம் வெப்சைட்டை. அதாவது ஹோஸ்டிங், டொமைன் வித் கண்டென்ட் ரைட்டிங் எல்லாமே நானே பண்ணி வெப்சைட் மானிட்டேஷன் வாங்கி கொடுத்துட்ருக்கிறேன். வெப்சைட்டுக்கு தேவையான கண்டென்ட் ரைட்டிங் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். வெப்சைட்டுக்கு பேக்லிங்க்குவே நம்ம சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா? யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைபர் ஆர் வாட்ச் அவர் ஏற்றி கொடுத்துட்ருக்கோம். ஐசிபிசி இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸ் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஃபைனலி ஒரு வேட்லெஸ் சைடு மட்டும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டு எடுத்துகிட்டு வாங்க. அதில் ஒரு வெப்சைட் எப்படி மானிட்டேஷனுக்கு அனுப்பணும், A to Z ஃபுல் இன்ஃபர்மேஷன் வந்து சொல்லி தந்துட்டுருக்குறோம். இது வந்து எல்லாமே போய்ட்டு தென் நம்ம ஒரு கோர்ஸ் மாதிரிங்க, வீடியோ கோர்ஸ் மாதிரி. ஆனால் வீடியோ கோர்ஸ்னால் எனி டிஸ்கில் வந்து நானாக தான் வந்து லைவில் சொல்லி தருவேன், தவிர உங்களுக்கு வீடியோவாக இருக்காது. A to Z வந்து ஃபுல் கோர்ஸாக பேக்கேஜ் மாரி நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அதாவது நீங்கள் டெலகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு பிறவிட்ட மெசேஜ் பண்ணுங்கள். தயவு செஞ்சு பப்ளிக்காக பண்ண வேண்டாம். ஏன்னா என்னோட நேம் யூஸ் பண்ணி யாராச்சும் உங்களை மிஸ்யூஸ் பண்ணாலும் பண்ணிவிடுவாங்க. அதனால் 1 or 2 டைம்ஸ் நானும் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு உங்களுடைய அமௌண்ட் வந்து என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? அதுக்கப்புறமேட்டுக்கா நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுக்கு கன்ஃபார்மாக நான் கால் பண்ணி கூட பேசுகிறேன். ஓகேங்களா? எனிவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோ வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் நண்பா.